வணக்கம் நேர்களே, எனது பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது நிகழ்ச்சியில் தமிழகத்தின் தலை சிறந்த அரசியல் தலைவர்களை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பது பேராசிரியர் திரு காதர் மொய்தீன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டிடி தமிழ் சார்பாக. இந்த உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினருக்காக நீங்கள் அளப்பரிய தியாகங்களை செய்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலம், இந்த பள்ளி பருவம், இளம் வயது பருவம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல இறைவன் பேராலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு முதலில் நான் மிகுந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது தொடர்ந்து எனது பயணம் என்கின்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த அறிஞர் பெருமக்களை, அரசியல் தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு நேர்காணல் கண்டு அதனை தமிழ் சமுதாயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய பணி பாராட்டக்கூடியது. மக்கள் நிறைய வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த எளியவனாகி என்னையும் அழைத்ததற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய நன்றி. ஓகே. நான் இந்திய யூனியன் முஸ்லீம் என்கிற ஒரு சமுதாய அமைப்பு, இது 1948 தொடங்கிய இந்த அமைப்பு. அந்த அமைப்பில் சிறுபிள்ளையிலிருந்து நான் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால இன்றைய சூழ்நிலையில் இந்தியா முழுவதுக்குமான ஒரு தேசிய தலைவர் என்கிற பொறுப்பு எனக்கு கொடுத்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எனது சேவையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனது இளமை கால நிகழ்வுகள் என்று சொன்னால் அது நீண்ட நிகழ்வுகளாக இருக்கும். நான் பிறந்தது ஒரு சிறிய கிராமம். இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருநல்லூருங்கிற கிராமந்தான் நான் பிறந்த ஊர். அதில் முஸ்லீம் குடும்பம் 30-40 வீடு தான் இருக்கும். அது சுற்றி உள்ள அந்த கிராமத்தில் 18 வகையான ஜாதியினரும் அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதில் மிக சிறுபான்மையான முஸ்லீம் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள். சுதந்திரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. சுதந்திரம் வந்த பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த பள்ளிக்கூடத்தில் நான் 3ஆம் வகுப்பு தான் எங்கள் ஊரில் நான் படிச்சிருக்கிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கிறது கூட என் நினைப்பு என்னன்னு சொன்னால், கீழே உட்காந்து மணலில் தான் நாங்கள் ஆனா எழுதி, அந்த காலத்தில் ஸ்லேட்டு கூட, அந்த காலத்தில் ஸ்லேட்டு கிடையாது, ஸ்லேட்டு குச்சி கிடையாது, அதை நாங்கள் பார்த்ததே இல்லை. மண்ணில் தான் எங்களை எழுத சொல்லுவாங்க. ஒன்றா எழுதி மண்ணில் தான் நாங்கள், அது 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அப்படி நாங்கள் படித்தோம். அதுக்கு பிறகு ஸ்கூலையும் மூடிட்டாங்க. அது இல்லை. அதுக்கப்புறம் சுதந்திரம் வந்தது பிறகு பள்ளிக்கூடம் இல்லாமல் போன பிறகு ஓராண்டு காலம் எங்கள் ஊருக்கு வெளியே உள்ள திண்ண பள்ளிக்கூடங்கள் பல ஊர்களுக்கு போய் படித்து வந்தோம். அது இங்கே 5 கிலோமீட்ரு 7 கிலோமீட்ரு போய் திண்ண பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அது சரியாக வரல, முடியல. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் போய் அன்றைக்கி நடந்து தான் போகணும், நல்லா போவோம். அந்த எங்கள் ஊரில் உள்ள மக்கள் மத்தியில் பெரிய ஆசிரியராக இருக்கக்கூடிய யாரும் கிடையாது. ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நல்லான் என்கிற ஒரு பெரியவர், அவர் எங்கள் ஊரில் உள்ள பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் அந்த தமிழ் பாடல்கள், கவிதைகள், தமிழ் கணக்கு, இதையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் ஒரு வருஷமாக அவர்கிட்ட நாங்கள் படித்தது தான். அதுக்கு பிறகு 1948 எங்கள் குடும்பம் திருச்சிக்கு மாறிடுச்சு. எங்கள் கிராமத்துலேருந்து திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சியில் ஒரு ஸ்ரீராம் பள்ளிக்கூடங்கிற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கு பிறகு சென்ட் ஜோசப் ஹைஸ்கூலில் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்போ படித்தோம். ஓராண்டு அங்கே படிச்சுட்டு பியூசிக்காக வேண்டி ஜமால் முஹம்மது காலேஜில் போய் சேர்ந்து படித்தேன். அதுக்கு பிறகு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் பிஏ படித்தேன்.
அதுக்கு பிறகு லா காலேஜில் 1 இயர் எஃப்எல் படித்து முடித்தேன். அதுக்கு பிறகு பிரசிடென்சி காலேஜில் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரியில் சேர்ந்து படித்தேன். அந்த பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்போது அந்த பிரசிடென்சியில் ஃபஸ்ட்டுன்னு எனக்கு வாங்கி எனக்கு கோல்டு மெடல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதுதான் ஃபஸ்ட்டு வந்து. அதுக்கு பிறகு ஓராண்டு காலம் கேகே பிள்ளை யூனிவர்சிட்டியில் உள்ள டாக்டர் கேகே பிள்ளையுடைய தலைமையில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் நாகூருங்கிற சப்ஜெக்ட் எடுத்து ஓராண்டு காலம் அதுக்காக வேண்டிய ஒர்க் பண்ணினேன். அதுக்கு என்னால் அதிகமான தரவுகளை சேர்க்க முடியாதனால அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜமால் காலேஜில் ஹிஸ்ட்ரிக்கு யாருமே இல்லை, அங்கேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு விட்டாங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி தான் போய் ஜமால் காலேஜில் நான் சேர்ந்தது. அங்கே சேர்ந்து 1965 சேர்ந்து 1980 வரைக்கும் அங்கே 15 வருஷம் காலேஜில் இருந்தேன். ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஆக்குனாங்க. அது 1980 வந்து திருச்சி 2வது தொகுதியை இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சு ஏற்றுக்கொண்டு அதில் நீங்கள் நிற்க சின்ன பிள்ளையிலேருந்து கட்சியில் தொடர்புடைய இல்லை. அதுதான் நான் இப்போ உங்களுடைய இந்த பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, மணலில் எழுத தொடங்கி அதுக்கப்புறமா திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு போய் அதுக்கப்புறம் வகுப்பறைக்கு போய் எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் ஒரு வரலாற்று மாணவராக பெரிய படிப்பாளியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ராக்ல இருந்து நீங்கள் எப்படி அரசியல் பக்கம், பொது வாழ்க்கை பக்கம்? இல்லை, அரசியலுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நான் எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய மாமாங்கிறவர் ரசூலுங்கிறவர் ஒருத்தர், அவர் எங்கள் பூர்வீகம் உருவில் சேர்ந்தவங்க. அந்த உருது ஸ்காலர் அவர் திருச்சியில் உள்ள நானாமுனா தோல் மண்டியில் அவர் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். அவர் குரான் ஹதீஸ்லாம் நிறைய உருதுவில் படிப்பார். அவர் ஒரு தடவை என்னை கூட்டிகிட்டு போகும்போது, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற காலம், கூட்டிகிட்டு போகும்போதே வந்து அவர் இந்த கவுமை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தார். கவும்னா எனக்கு அர்த்தம் தெரியாது, என்ன சொல்கிறாரு எதை சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கவுமின் காவலர் காயிதே மில்லத் அவங்களுக்கு விழா திருச்சியில் எடுக்கிறாங்க. ஏன்னா எங்கள் மாமா சொன்னது கவுமின் காவலர்னு, என்ன கவுமா அப்படின்னு சொல்லி, அதுதான் நான் அந்த அட்ராக்ஷனில் தான் போய் கவும்னா என்ன, சமுதாயத்தை நீ மறக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. கவுமை மறக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்போ கவுமின் காவலர் காயிதே மில்லத்து வரவேற்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு அங்கே கொடுத்துக்கு போவோம் அப்படின்னு போய் அதில் தான் காயிதே மில்லத்தை நான் பார்த்ததும். அப்புறம் அதுக்கு பிறகு பல மாநாடுகளில் என்னை பேச வச்சாங்க, நான் பேசினேன். அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து முஸ்லீம் லீகில் காயிதே மில்லத்து கூட இருந்து அப்படியே வந்துட்டேன். அதான் அவர் அப்போ உங்களுடைய அரசியல் ஈர்ப்புங்கிறது கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கிட்ட இருந்து அவங்க காலத்திலேருந்து நான் தொடங்கிட்டேன். நீங்கள் அவர் பேசிய மேடைகள்லேயே நீங்களும் பேசியிருக்கீங்க. அவருடைய 1956 நவம்பர் 4ஆம் தேதி திருச்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போது சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதுக்கு இப்போல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு. முஸ்லீம் லீகில் இருந்தவங்கெல்லாம் எல்லாம் வெளியேற்றிக்கிற காலம் அது. அப்போது முஸ்லீம் லீக்குன்னா அவர் ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருப்பார், காயிதே மில்லத் தான் முஸ்லீம் லீக் சொல்லிகிட்டு இருப்பார். திருச்சியில் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே திருச்சியில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் காயிதே மில்லத்துடைய பிறந்த நாளை நடத்துவோம். ஒன்று, அதே நாளில் மீலாது நபி அவர் நடத்துவோம், நபிகள் நாயகம் பிறந்த நாளையும் நடத்துவோம். 3வது முஸ்லீம் லீக் பொதுக்கூட்டத்தையும் நடத்துவோம். இதை வந்து திருச்சி தேவர் ஹாலில் நடத்தணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு அதுக்கான பிரச்சாரம் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த முதல் கூட்டம் வந்து 1956 நவம்பர் 4ஆம் தேதி தான் அந்த திருச்சியில் நடந்துச்சு. அதுக்கு காயிதே மில்லத்தை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நவாப்பள்ளி மைதானத்தில் கூட்டம் நடந்துச்சு.
அந்த கூட்டத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஆசிரியர் இருந்த மதனி அறிஞர் மதனின்னு அவர் எனக்கு இப்போ எழுதி கொடுத்து இதை வச்சு நீ பேசு அப்படின்னு சொல்லி மேடையில் பேசினார். காகிதமில்லத்து மேடையில் அதான் நான் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டது. அதுக்கு பிறகு என்ன வகுப்பு அப்போ நீங்கள்? அப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனாக அந்த அரசியல் மேடையில் நீங்கள் உங்களுடைய முதல் கன்னி பேச்சு தொடங்கியிருக்கிறீங்க. அதைத் தொடர்ந்து காகிதமில்லத் அவர்களுடனான உங்கள் பயணமும் பழக்க வழக்கமும் எவ்வாறு இருந்தது? அதாவது காகிதமில்லத்தில் திருச்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த காலத்தில் தமிழ்நாடு முழுதும் முஸ்லீம்கள் இருந்தாங்களே தவிர கட்சி அமைப்பு இல்லை. அந்த கட்சியை உருவாக்குற வேலை திருச்சியில் நடந்துச்சு. 1958 ஜனவரி 11, 12 2 தேதிகளில் திருச்சியில் முஸ்லீம் லீக் ஊழியர் மாநாடுன்னு போட்டாங்க. முஸ்லீம் லீக் மாநாடுன்னு போடல. அப்போ அதுக்கு காகிதமில்லத்து பர்மிஷன் கொடுக்கல. ஊழியர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக்காக பாடுபடக்கூடியவங்க ஊழியர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பான்னு கணக்கு எடுக்கும்போது தான் அப்போ நான் 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ மறுமலர்ச்சி பத்திரிகை ஆசிரியர் நாவலர் ஏஎம் யூசுப் சாபு அவர் தலைமையில் தான் மாநாடு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ஜனவரி 58 ஜனவரி 11, 12 சனி ஞாயிறு 2 நாள் திருச்சியில் முஸ்லீம் லீக் ஊழியர்கள் மாநாடை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன். அப்போ போஸ்ட் கார்டு தான். போஸ்ட் கார்டை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி எழுதுறது நான் தான் எழுதுவேன். ஸ்கூல்லேருந்து மறுமலர்ச்சி ஆஃபீஸுக்கு போய் அந்த போஸ்ட் கார்டை எழுதுவேன். ஒரு 10ஆவது வகுப்பு மாணவனாக இருக்கும். ஆமாம், 9, 10 படிக்கும்போது போஸ்ட் கார்டு டெய்லி 150, 200 போஸ்ட் கார்டு நான் தான் எழுதுவேன். அந்த மறுமலர்ச்சி ஆஃபீஸில் உட்காந்து தான் நான் எழுதுவேன். அது கடைசியில் நாவலை யூசுப் சாவுக்கு எழுத்து போடுவார். அதை போட்டு அந்த 150, 200 போஸ்ட் கார்டையும் போய் நாலனா அப்போ காலனா போஸ்ட் கார்டு காலனா அப்போ அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது நான் தான் போடுவேன். அப்படி தான் அப்படி அப்படி எழுதி தமிழ்நாடு முழுதும் திரட்டினதில் ஜனவரி 11, 12 2 நாள் மாநாட்டுக்கு ஏறக்குறைய 10,000, 20,000 பேர் அளவுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு முழுதும். அதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு தமிழ்நாட்டிலே. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டாலும் அதான் முஸ்லீம் லீக் பேரால் நடந்தனா ஊழியர் மாநாடு. அதாவது இஸ்லாமிய மார்க்கம், மதரசா, இது முஸ்லீம் லீக்கு இந்த இப்போ எல்லைக்குள்ளே நான் தொடர்ந்து வந்திருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அதாவது காகிதமில்லத்து வருவார், கூட்டம் நடப்போம், கூட்டத்தில் கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் மாநாட்டில் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் இங்கே சென்னையில் அவருடைய மேடைகளை நான் தொடர்ந்து பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அப்படிலாம் நான் தொடர்ந்து வந்த காலம்தான் அப்படி. ஆமாம். காகிதமில்லத்துடைய உங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? அவர் என்ன உங்களை எந்த அளவுக்கு ஊக்குவித்தார் உங்களுடைய? இல்லை, காகிதமில்லத்து நான் மாணவராக இருக்கும்போது மேடையில் சென்னையில் நான் பேசியிருக்கேன். சரி, காகிதமில்லத்தில் பேசியிருக்கேன். ஆனால் மாணவராக இருக்கும்போது அப்புறம் காலேஜுக்கு 1965 காலேஜுக்கு போய் சேர்ந்தேன். காலேஜில் சேர்ந்தபோது அவர் காலேஜில் உள்ளவங்க அரசியலுக்கு வரவானான்னு சொல்லுவார். நான் செயற்குழு கூட்டங்களில் போய் உட்காருவேன், பேசிட்டு இப்போ காலேஜில் உள்ளவங்க கலக்க வேணான்னு டிஸ்கஸ் பண்ணிடுவார். ஏன்னா அதுக்கு அரசாங்க வேலையில் நீங்கள் இருக்கீங்க, அரசியலில் கலக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அரசியலில் வர்றதை அவர் என்கரேஜே பண்ணலை. அது அரசியலில் நேரடியாக சில கூட்டங்களில் பேசியிருக்கானே தவிர அவர் நேரடியாக அரசியல் ஈடுபட சொல்லி 65லேருந்து 80 வரைக்கும் உள்ள நாளங்களில் அவர் 72 அவர் இறந்து போயிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அரசியலில் எங்களை மாணவர்களோ அல்லது பேராசிரியர் பொறுப்பில் உள்ளவங்களோ அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களோ இதில் ஈடுபட வேணாம் அப்படின்னு தடுத்துட்டே வந்தார். நிச்சயமா அது ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறீர்கள், மாணவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்து இருப்பார்கள். எந்த கட்டத்தில் நீங்கள் நமக்கு இந்த அரசு ஊழியர் என்பது போதும், நம்ம முழுவதுமாக பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம், இதுதான் நமக்கு சரியான பாதை அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி தானாக அமைந்ததா இல்லை நீங்கள்? இல்லை, அதாவது இது இது சின்ன பிள்ளையிலேருந்தே எப்படியோ ஊறி போயிடுச்சு.
அதாவது முஸ்லீம் சமுதாயம், அது மதரசா, பள்ளிவாசா, இதில் தான் தொடர்பு அதிகமாக இருந்தது. அதனால் அந்த ஈடுபாடு தொடர்ந்து இருந்துக்கிட்டதுனால தான் மாணவராக இருக்கும்போது, இப்போ மாணவர்கள்லாம் இது சென்னையில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஆரம்பித்து அரபி சொல்லிக் கொடுக்கறது, அது மாதிரி வாரம் மீட்டிங் நடத்துறது, சமுதாயத்தை பற்றி பேசுகிறது. அப்போ லத்தீப் பாய் சேர்மனாக இருந்தார், என்னை வைஸ் சேர்மனாக போட்டு பண்ணாங்க. அப்படி தொடர்ந்து படிக்கிற காலத்திலே அப்படி தான் இருந்தோம். அதாவது அதுக்கப்புறம் காலேஜில் போய் 65 என்னை இப்போ ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக சேர்த்துட்டாங்க. 65லேருந்து 80 வரைக்கும் ஜமால் காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக நான் இருந்தேன். அப்போ இருக்கும்போது அப்போவும் காலேஜ் அரசியல் கூட்டங்களும் போவேன். ஆனால் போச்சு வேலைக்கு எந்த விதமான இடைஞ்சல் வராமல் பார்த்துக்கிடுவேன். அது பொதுவான கூட்டங்களில் போவேன் தவிர, அது கூட சில நேரத்தில் தடங்கள் வரும். இப்போது சிஐடி ரிப்போர்ட்டு காலேஜுக்கே வந்துடும். அப்படி வரும்போது நான் அப்புறம் காலேஜ் பிரின்ஸிபல் சொன்னார், நீ அடிக்கடி போய் அங்கே மீட்டிங்கில் பேசிட்டு வர்ற, இன்னும் வேணாம் முடியும். இன்னுமே சரி சார் இல்லைமே போகல அப்படின்னா அன்னையோட நான் போகல. அவங்க சொல்லி தடுத்துட்ட பிறகு நான் எந்த கூட்டத்திலையும் கலக்கிறதில்ல, முஸ்லீம் லீக் கூட்டங்களில் கலக்கிறதில்ல. ஆனால் நான் தொடர்ந்து முஸ்லீம் லீக்கில் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்த காரணத்தினாலேயும், முஸ்லீம் லீக்கில் ஏதோ ஒரு பொறுப்பில் என்ன இருந்த காலத்தினாலேயும் என்ன பண்ணாங்கன்னா, 1980 என்ன பண்ணாங்க, நம்ம மறைந்த தலைவர் சிராஜ் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் சேர்மனாக இருந்தார், இப்போ தலைவராக இருந்தார். அவர் என் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர். நான் எழுதுறது பேசுகிறது எல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே சென்னையில் நான் இருக்கும்போது அவர் பல விதமாக கூட்டங்கள் அவர் தலைமையில் நான் பேசியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கோம். பல இலக்கியத்தில் நான் நிறையா உமரதீட்டும் ஓவியம்னு உமரப்புலவரை பற்றின எழுதியிருக்கேன். கவிதைகள் நிறையா எழுதியிருக்கேன். அந்த கவிதைகள்லாம் அவரும் பப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. அந்த தொடர்பில் எனக்கும் அவருக்கு நெருக்கமான உண்டு. அந்த அடிப்படையில் முஸ்லீம் லீக்கில் இருக்கிறேன், எழுத்தாளராக இருக்கிறேன், இலக்கியவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் என் மேலே ரொம்ப பிரியப்பட்டு என்ன பண்ணாருன்னா, 1980 வந்து திருச்சி 2வது தொகுதியை முஸ்லீம் லீக்கு தொகுதியை வாங்கிட்டாங்க. கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அது அந்த கூட்டணியில் வாங்கிட்டு அதை என்னை என் தலைவர் என்ன சொன்னார், உனக்காகவே நான் வாங்கிட்டேன், நீ ஏன் நின்னாகணும். காலேஜில் என்ன பண்ணாங்க, ஏன் காலேஜை விட்டு ஏன் போகிற, எம்எல்ஏ எவனும் ஆகலாம், ப்ரொஃபஸர் எல்லாம் ஆக முடியுமாப்பா, நீ காலேஜுக்கு நல்லா தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்போ ஏயுடின்னு அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு அப்போ போராட்டம் நடத்தினோம். அப்போ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பினோம். அது அந்த டீச்சர்ஸ் ப்ராப்ளத்துக்காக வேண்டி பண்ணோம். அதில் நானும் முக்கியமாக இருப்பேன். அதில் அப்படி இருக்கும்போது நீ அதில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் காலேஜ் ஸ்டாஃப் அசோசியேஷனில் மற்ற காலேஜ் டீச்சர்ஸ்லாம் வேணாம், அரசியலுக்கு வேணாங்க, அவங்க எத்தனையோ பேர் அவசியம் போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து தலைவர்கிட்ட என்னை விட்டுட்டு மற்றவங்கள போட்டுருங்க சார். இல்லை உனக்காக வேண்டி தான் நாங்கள் வாங்கினோம், நீ தான் நிற்கணும்னு சொல்லி வற்புறுத்திட்டார். வற்புறுத்தினால சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக ரிசைன் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். 80 மே மாதம் தேர்தல் வந்துச்சு. ஏப்ரல் 31 தான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வெளியே வந்தேன். வந்துட்டு எலெக்ஷன் நின்று ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோற்றுட்டோம். அது தோற்ற பிறகு காலேஜ் எங்கள் ஏயுடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் அசோசியேஷன், மற்ற காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அப்போ இப்போ சீதாராம் இந்த இப்போ இதில் இருக்காங்க பாருங்கள், இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன், அப்போ அங்கே திருச்சி இந்த ஏயுட்டிலெல்லாம் அவங்க இருப்பாங்க அதிலேருந்து. அதனால் அவங்க சொன்னாங்க, இது எல்லோரும் சொன்னாங்க, இப்போ தான் எலெக்ஷன் நின்று தோற்று திரும்ப காலேஜுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் வர முடியாது, காலேஜுக்கு வந்துட்டால் காலேஜ் கெட்ட பேர் போயிடும், காலேஜில் உள்ளவங்க அரசியல்வாதிகளை வச்சு நடத்துகிறாங்கன்னு கெட்ட பேர் வரக்கூடாது சார், நான் அது வரவேன், வந்தாச்சு, வந்த பிறகு வர்றது நியாயம் இல்லை, அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருந்தேன். இம்மிடியட்டாக ஒரு தால் குரான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அது ஒரு 15-16 வருஷம் அதை திருச்சியில் நடத்திக்கிட்டு இருந்தேன்.
அது திருச்சியில் வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தலைவர் 1996 வந்து என்னை கட்சியில் பொதுச் செயலாளர் அறிவித்தாங்க. கட்சியில் பொதுச் செயலாளராக அறிவித்த பிறகு அந்த பொறுப்பை வந்த பிறகு சென்னைக்கே நான் வர முடியாத நிலைமை வந்துருச்சு. அப்போ வந்துட்டு அப்போ தான் மணிச்சுடர் பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காங்க. அதை பொறுப்பை ஏற்க சொல்லிட்டாங்க. அப்போ 96 இருந்து மணிச்சுடருக்கு பொறுப்பும் ஜெனரல் செக்ரட்டரி பொறுப்பும், தலைவர் 99 இறந்த பிறகு தேசிய மாநில தலைவர் பொறுப்பு எனக்கு ஒப்படைச்சாங்க. அதில் தான் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு இந்த அமித் ஷா நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் மத்தியில் அமித்ஷா 10 வருஷம் இருந்தவங்க. அவர் இறந்த பிறகு நேஷ்னல் பிரசிடெண்ட்டுக்கு எல்லாம் முடிவு பண்ண என்னையே இருக்க சொல்லிட்டாங்க. என்னையனாங்க அப்படி சொல்லி எவ்வளோ தடுத்து பார்த்தேன். இல்லை நீ தான் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா 82 இந்தியா முழுவதும் எனக்கு தெரியும், எல்லாரோட தொடர்பு நான் வச்சுருந்தேன். இல்லை, அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இப்போ திருச்சியிலேருந்து தொடங்கிய உங்களுடைய அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டை கடந்து தென் இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது பரவி இருக்குல்ல, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போது எங்கள் தலைவர் சிராஜ் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் இருந்தாங்களே, அவர் முஸ்லீம் லீக்கில் தேசிய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தபோது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வந்து இந்தியா முழுவதும் அவரோட பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லா ஸ்டேட்டுக்கும் போவேன். எல்லா ஸ்டேட்டு பிரசிடெண்ட் ஒர்க்கர்ஸோடு நான் பழகினேன். அந்த மாதிரியான ஒருத்தர் என்னுடைய தொடர்பு 1982 எனக்கு அந்த தொடர்பு வந்துருச்சு. முதல்ல யூத் லீக்னு டெல்லியில் ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு இதை விரிவுபடுத்துகிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது அது இந்தியா முழுவதும் உள்ள தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. அது மூலம்தான் இப்போ அதனால தான் என்னை வந்து நான் வேணான்னு சொன்னால் கூட விடாமல் பிடிச்சி வச்சாங்க. இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது இங்கே மாநிலத்தில் தொடங்கின உங்களுடைய பணி இப்போ தேசிய அளவில் போகும்போது எப்படி அதை நீங்கள் சமாளிக்கிறீங்க, இல்லை எப்படி வழிநடத்தி போகிறீங்க? அதாவது சார், இது ஒரு பயணத்தோட தொடர்னு தவிர வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தானே. நிச்சயமாக. அதனால் நம்ம விரும்பி எதையுமே நான் ஏற்றதும் இல்லை, நீ விரும்பினதும் கிடையாது. இந்த வரணும் அப்படி வரணும் அப்படின்னு நான் எதையுமே விரும்பினதே இல்லை. டு பி ஃப்ராங்க், நான் எதையுமே விரும்பி இது எனக்கு விரும்பும் அப்படி ஒன்று நான் நினச்சதும் இல்லை, கனவுட நான் கண்டதில்லை. அதனால் பொறுப்புகள் வந்து சுமத்தப்படும். அதை எவ்வளோ தடுத்து பார்த்தாலும் அது நிற்காது. திரும்ப அதை ஏற்றுக்கிட்டு போகிறதா தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த அடிப்படையில் தொடர்ந்து முஸ்லீம் லீக் பணியில் நான் தொடர்ந்து இப்போ இருக்கிறேன். இப்போ அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி சென்னையில் தான் ஆல் இண்டியா ஜெனரல் கவுன்சில் கூடுது. அது அடுத்த 4 ஆண்டுக்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்போம். அப்போ வரும்போது வேறு யாரையாவது ஒருத்தரை நியமிக்கணும்னு யோசனை பண்ணிட்டு. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இது வரலாற்றுக்கு முந்தைய அதாவது சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்திலேருந்து பெரிய வரலாற்றை கொண்டு இருக்குது. ஆனால் சமீப காலங்களில் இல்லை அன்னைக்கு காலகட்டங்களை கடந்து இந்த அமைப்பினுடைய வளர்ச்சி இல்லை முக்கியத்துவம் என்பது தமிழகம் அல்லது குறிப்பாக கேரளா அப்படிங்கிற எல்லைக்குள்ளே இது சுருங்கிடுச்சேன். மற்ற பகுதிகளில் இது பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு வளரல அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. உங்களுடைய கருத்து சார்? நீங்கள் அது ரொம்ப தெளிவான விஷயம். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற பிறகு அதுக்கு அதுக்கு பேர் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்ங்கிறது இந்தியா முழுவதும் இருந்துச்சு இல்லைங்களா? பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுனால பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கு இந்திய முஸ்லீம் லீக்னு வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீக்கில் உள்ளவங்க இப்போது பிரிட்டிஷ் காலங்காலத்தில் இருந்தது, இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலத்தில் இருந்த அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கு 47ஓட க்ளோஸு. அதுக்கு பிறகு அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்குங்கிறத பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு முஸ்லீம் லீக்கில் வடநாட்டில், குறிப்பாக வடநாட்டில் மட்டும் இல்லை தென்னாட்டிலையும் சரி இங்கேயும் சரி, இந்த முஸ்லீம் லீக்கை வந்து கலைக்கிறது தான் குறியாக இருந்தாங்களே தவிர அதை தொடர்ந்து நடத்தணுங்கிற நினைப்பு சமுதாயத்தில் இல்லை. முஸ்லீம் லீக்கில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஊழியர்கள் வேணால் முஸ்லீம் லீக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர தலைவர்கள் யாரும் வந்து
முஸ்லீம் லீக் இருக்குன்னு சொல்லி இல்லை. நிச்சயமா இப்ப இன்னைக்குமே கூட ஏறக்குறைய ஒரு 50 அமைப்புகள் இல்லை, அது மேற்பட்ட அமைப்புகள் அது வேற. இருக்குது இல்லையா? இந்த அமைப்புகள் வந்திருக்கு வேற. அந்த காலத்தில் முஸ்லீம் லீக்ங்கிறது ஒன்று தான், ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்கும் ஒன்று தான். அப்போ அந்த நிலையில தான் இப்போ கராச்சியில் நடந்த அந்த கூட்டத்தில் தான் காகிதமில்லத் அவங்கள இந்திய முஸ்லீம் லீக்கு கன்வீனராக நியமனம் பண்ணாங்க. அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது என்னென்னா, இப்போ பிரிக்கப்பட்ட இந்தியாவில் அன்றைய தினத்தில் 300 பேர் கவுன்சில் உறுப்பினர் இருக்கிறாங்க இந்தியாவில். இந்த 300 பேரையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தி முஸ்லீம் லீக்கு பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. வைக்கிறாந்தா வச்சுக்கலாம், கலைக்கிறாந்தா கலைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அந்த கூட்டத்தை தான் இங்கே ராஜாஜி ஹாலில் தான் ஃபஸ்ட் டைம் கூட்டினாங்க. அதாவது 1948 மார்ச் 10 புதன்கிழமை தான் இந்த கூட்டத்தை இங்கே கூட்டினாங்க. அப்போ 300 பேருக்கு அழைப்பு கொடுத்த போது வந்தது மொத்தமே 27 பேர் என்னமோ தான். அந்த 27 பேர்லேயும் ஒரு 10% பேர் தான் இல்லை, 27 பேர்லேயும் 7 பேர் 9 பேரோ தான் கவுன்சில் உறுப்பினர்கள். ஓகே, மீதி எல்லாம் எம்எல்ஏ, இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏ எம்எல்சியாக இருந்தவங்க சிறப்பு அழைப்பாக வந்தவங்க தான் 27 பேர் தான். அந்த 27 பேர் கூடி தான் என்ன பண்ணாங்க, இல்லை கலைக்க சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. வடநாட்டில் உள்ள எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க. வடநாட்டில் எந்த ஸ்டேட்லேயும் முஸ்லீம் லீக் கிடையாது, எல்லாமே டிசால்வ்டு போயிடுச்சு. இப்போ பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்தவங்கலாம் காங்கிரஸ் போயிட்டாங்க. வேறு சில பேர் ஃபோர்த் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பாம்பேயில் ஃபோர்த் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஆக இந்தியா முழுவதும் 300 கவுன்சில் உறுப்பினர் இருந்தவங்களில் ஒரு 6-7 பேரை தவிர மீதி எல்லாம் கட்சியை விட்டு போயாச்சு. அப்படி இருக்கும்போது காகிதமில்லத் என்ன பண்ணார், இங்கே ராஜாஜி ஹாலில் கூடின அந்த கூட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணார், இல்லை முஸ்லீம் லீகுங்கிற பேரில் நம்ம இயங்கித்தான் ஆகணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் இந்தியன் யூனியன்னு நம்ம நாட்டில் இப்போ இன்னும் கான்ஸ்டியூஷன் உருவாகலை. இப்போ பேசுகிறத இந்திய யூனியன் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்திய யூனியனில் முஸ்லீம் லீக்னு ஒரு அமைப்பு இருக்கணும். ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்துடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரைட்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். அதை இல்லாமல் ஆக்கலாம் சரி வராதுன்னு ஒரு விடாப்படியாக அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அவருக்கு ஆதரவாக இந்த அப்போ பிரிக்கப்படாத தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஒரு 10 பேர் ஆதரவாக இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சேர்ந்து தான் அந்த கட்சியை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணது. 1948 மார்ச் 10 தான் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ங்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. அன்றையில இருந்து நான் சொன்னல 10 வருஷ காலம் திருச்சியில் ஊழியர் நடத்துகிற வரைக்கும் அமைப்பு ரீதியாக நடத்த முடியாது இல்லை. அது 1960 தான் எஸ்ஏ திடலில் கூடின மாநாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் முஸ்லீம் லீக் உறுப்பினர் சேர்க்கன்னு வந்தது. அப்படி வரும்போது தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்தாங்க. அந்த கேரளாவில் ஆரம்பத்துலேருந்து 4-5 எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அந்த மலப்புரம் ஏரியாவில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் 15-16 பேர் வர்றாங்க. அதை கேரளாவில் தான் கரெக்டாக வந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலாம் அந்த அந்த முஸ்லீம் லீக்னு அந்த ஒதுக்குன இதெல்லாம் போயிடுச்சுல. இல்லை அந்த அந்த டைலூட் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தலைவர்களுடைய செயல்பாடு சரியில்லை? இல்லை அப்படி இல்லை. அதாவது முஸ்லீம் லீக்கு அகில இந்திய இன்றளவும் உங்களுக்கு இந்திய அளவில் ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கான அமைப்புகள் தேவை அப்படிங்கிறது இல்லை, நிச்சயமாக இருக்கு. அந்த முஸ்லீம் லீகே தொடர்ந்து இருக்கலாம். இல்லை, அது முஸ்லீம் லீக் தான் இருக்கும். தலைவர்கள் காகிதமில்லத் சொன்னது இந்த முஸ்லீம் லீக் அமைப்பை நீங்கள் விடக்கூடாது. இந்த அமைப்பை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு பேச வாய்ப்பு கிடையாது. நிச்சயமா சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூட பகுதியில் கூட முஸ்லீம் லீக் அதிகம் இல்லாத அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் முஸ்லீம் லீகை எந்த சூழ்நிலையிலையும் விடக்கூடாதுங்கிறதான் அவருடைய பாலிசி. அதில் தான் உறுதியாக இருந்தார். நீங்கள் எல்லாமே போயிட்டால் கூட நான் தனி ஒருவலாக இருந்து முஸ்லீம் லீக் கொடியை பிடிச்சிக்கிட்டு கொடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசினார். பலர்கிட்ட பேசியிருக்காரு. நீ எல்லாம் போயிருங்க, கவலை இல்லை, நான் ஒரு ஆளாக இருந்து கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வர்றது. ஆனால் இதோடைய விளைவு என்னென்னா, சுதந்திரக்கு பிறகு வந்த பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு விதமான மாற்றம் வந்திருக்கு. சூழ்நிலை நீங்கள் தமிழகத்தில் கேரளாவில் கரெக்டாக இருக்காங்க, தமிழகத்துலேயும் தொடர்ந்து இருக்கிறோம். அவ்வளோதான். உங்களுடைய சாதனைகள் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து முஸ்லீம் லீகை வந்துட்டு இருக்குது. நீங்கள் பெரும்பாலான நாட்கள் வழி நடத்திருக்கிறீங்க. முஸ்லீம் லீகுடைய சாதனைகள்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? இல்லை சார்,
அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குன்னு பேர் வச்சுருக்கோம். பேர் வச்சிருக்கிறதே ஒரு சாதனை. ஏன்னு சொன்னால் வேணான்னு சொன்னது, அதாவது முஸ்லீம் லீகில் உள்ள டாப் லீடர்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் போயிட்டாங்க. சரி, லீடர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. போகாமல் இந்த லீடர்ஸு தமிழ்நாட்டில் தான், கேரளாவில் கூட எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் மக்கள் யாரும் போகலை. லீடர்ஸ்லாம் போயிட்டாங்க. வடநாடு முழுதும் பாதிக்கப்பட்டதுன்னா லீடர்ஸ் எல்லாம் போன பிறகு லீட் பண்ண ஆளே இல்லை. மக்கள் அப்படியே விடுபட்டு போயிட்டாங்க. ஒருங்கிணைந்த கூட்டம் வந்து வழிநடத்த ஆளே இல்லை. அங்கே வந்து இப்போ வடநாட்டில் போனீங்கன்னா உருதுல ஹிந்தியில் பேசினா தான் எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேசி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போகாது. அந்த நேரடி தொடர்பு வராது. அந்த மெயினாக அப்படி தான் காரணமே. வடநாட்டை இல்லாமல் வளர இல்லாமல் போனதுக்கு மெயின் காரணம் அதுதான். சுதந்திரத்துக்கு பிறகும் 48க்கு பிறகும் 1971 வரைக்கும் பழைய முஸ்லீம் லீக் இருந்தவங்க முஸ்லீம் லீக்கில் இப்போ தொடர்ந்து தான் இருந்தாங்க. மக்கள் இருந்தாங்க. அங்கங்கே எம்பியாக சில பேர் ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள மாறுதல்கள் ஏற்பட்ட போது புது வருதில்ல. அது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு அப்போ என்ன, பாபரி மஸ்ஜிதை பற்றி ஒரு முடிவு என்னென்னா, முஸ்லீம் லீக் எடுக்கிற முடிவு இது 200 வருஷத்துக்கு மேலே பாபரி மஸ்ஜித் பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. முஸ்லீம் லீக் எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனையை வந்து அரசியலாக்கக்கூடாது. முஸ்லீம் லீக் எடுத்த பிரச்சனை அதுதான். ஏன்னா மற்றவங்க முஸ்லீம் பாபரி மஸ்ஜித் பிரச்சனையை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம்னா 200 ஆண்டுக்கு மேலாகவே இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனை ஒரு டைட்டில் சூட்டு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் முஸ்லீம்களில் 2-3 பிரிவு இருக்காங்க. அது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஆர்கோ அசோசியேஷன் கேஸ் போட்டிருக்கு. இது இப்போ பெரிய போராட்டம் நடந்து உயிர் பலி. அதனால் 200 வருஷமாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து இருக்கிறது. இதை கோர்ட்டுக்கு போகட்டும். சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்படி தான் முஸ்லீம் லீக். இது பல முஸ்லீம் அமைப்புகளுக்கு பல பேருக்கு பிடிக்கல. அது இது சமூக நல்லிணக்கத்துக்கான முடிவாக இருக்குது. இது நாங்கள் எடுத்த முடியாது. அதான் 1989 பாம்பே டிக்ளரேஷன் ஒன்று எடுத்தாங்க. அதில் எடுத்த முடிவு என்னென்னா, இந்த பாபரி மஸ்ஜித் ராம்லல்லா பிரச்சனையை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிற கொஸ்டினே வேறு. ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணணும். வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது அப்படி நம்ம முடிவு எடுத்தோம். அதே தான் எல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த முஸ்லீம் லீக்கு சொன்ன இந்த கருத்தை பல பேர்த்துக்கு பிடிக்காத போது என்ன பண்ணாங்கன்னா, போராட்டம் ஆர்ப்பாட்டம் பாபரி மீது எடுத்து அவனை கட்டியே தீர்வோம் அப்படின்னு வந்ததுனால தான் புது இயக்கங்கள் வந்தது. இப்போ இந்தியா முழுதும் புது இயக்கங்கள் எப்படி வந்துச்சுன்னா, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு. அதுதான், அதாவது அவங்களுடைய எழுச்சி தெரியுது நமக்கு அது. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு அப்படி. அந்த முடிவில் நீங்கள் இறுதி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதில் நம்ம டிபேட் பண்ணவே முடியாது. நரசிம்மராவ் பீரியட்லேயே முஸ்லீம் லீக் கொடுத்த சஜஷன் என்னன்னா, பாபரி மஸ்ஜிதை தவிர 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் உள்ள பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப், அது பள்ளிவாசலாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், பகோடாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் as it is should be preserved. அதுக்கு பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண நாங்கள் தான். அதை நரசிம்மராவ் அற்புதமாக பண்ணி கொடுத்துட்டாரு. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991 வந்தது. அதை வந்த பிறகு 92 பாபரி மஸ்ஜித் இஷ்யூ வந்துச்சு, தீர்ப்பு வந்துச்சு. அது வந்த போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை நம்ம வி ஹாவ் டு ஸ்டிக் டு தேட். அதுதான் கவர்மெண்ட்டை நம்ம சொல்லணும். அதே நேரத்தில் இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனை 92 வந்திருக்கிற இந்த தீர்ப்பை நம்ம அது தீர்ப்பு சரியாக தப்பான விவாதமெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இந்தியன் முஸ்லீம் லீக் ஓப்பன்லி கேட்டகாரிக்கலி விதவுட் எனி ambiguity ரெஸ்பெக்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதனால் இதை எதிர்த்தோ
இதை கோர்ட்டுக்கு போக வேண்டியதோ ரோட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். அது ரொம்ப பேர்த்துக்கு அது பிடிக்கல. நிச்சயமா இல்லை, இது அரசியல் ரீதியாகவும் நீங்கள் சமூக ரீதியாகவும் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற எடுத்த ஒரு முடிவாக தந்திருக்கு. ஏன் சார், இந்தியாங்கிறது இப்போ முஸ்லீம் லீக் பாரம்பரியம் என்னன்னு சொன்னால் உலகத்திலே சிறந்த நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறது ஏதோ பாராட்டுக்காக சொல்கிறது இல்லை, நம்பிக்கை. அதாவது நிஸ்ஃபுல் ஈமான் அப்படின்னு ஈமானில் பகுதி ஹுப்புல் வத்தனி. அதாவது ஹுப்புல் வத்தனினா பிறந்த நாட்டை நேசிக்கிறதுக்கு பாருங்கள், அது இறை பக்தியில் பாதி. இறை நம்பிக்கை உள்ள முஸ்லீமு, அந்த இறை நம்பிக்கை உள்ள முஸ்லீமுக்கு சொல்லிக் கொடுத்த உலமாக்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னு சொன்னால் நிஸ்புல் ஈமான். நிஸ்புல்னா ஈமானில் பகுதி எதுனா ஹுப்புல் வத்தனி. தேசத்தை நேசிக்கிறதுக்கு பாருங்கள், ஹுப்புல் வத்தனி நீ தேசத்தை நேசிக்கிறது, அது நம்ம இறை பக்தியில் பாதி. அதை ஒவ்வொரு முஸ்லீமும் கடைப்பிடிக்கணுங்கிறது தான் இந்திய முஸ்லீம் லீகுடைய அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லியிருக்கிற பாடம். அதனால் இந்தியாங்கிற நாடு சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஏதோ வெறுமனே பாராட்டுறதுக்காக சொல்றது இல்லை. இன்றளவும் கூட உலக நாடுகளில் இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. இல்லை, மத நல்லிணக்கத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு பாலிசி அது இது வரும் சார். அதெல்லாம் நாங்கள் அது பெருசுபடுத்துறது இல்லை. இப்போ அரசாங்கத்தில் சில இப்போ காரியம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இப்போ இருக்கும் நாளைக்கு மாறும் அப்படின்னு நம்பிக்கை தான். ஆனால் நாடு எப்போதும் அப்படி தான் இருக்கும். இந்திய நாடுங்கிறது சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாராங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, 1906 சொன்ன வாசகம் இது. அன்னைக்கு இன்னைக்கு என்றும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்திய முஸ்லீம் லீகு. அதனால தான் நாங்கள் இந்த பாபரி மசீதி விவரத்துலேயும் அதை பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டி ஜனங்களை ஒருத்தர் மோத பண்ண நாங்கள் விரும்பலை. அதனுடைய விளைவு யங்ஸ்டர்ஸாக உள்ள பல பேருக்கு அது பிடிக்காதனால புது புது இயக்கங்களை தோற்றிக்கிட்டு இது இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் அது மாதிரி வந்துச்சு. அதோடைய விளைவு என்னென்னா இப்போ அம்டீன் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த இதெல்லாம் ஒன்று. ஆனால் எல்லாருமே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை, கிடையாது. அவங்களுக்கு தெளிவான சிந்தனையே கிடையாது. நிச்சயமா. அதாவது சார், நம்ம இந்தியாங்கிறது ஏன் இந்த நாடு மாதிரி உலகத்தில் இல்லை. இப்போ 1985 இது அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் 1982 85 இங்கே கல்கத்தாவில் உள்ள ஆந்த்ரோபாலஜி சர்வே எடுத்தாங்க. 92 முடித்தாங்க. அதை மார்ச் 31 முடிச்சு சர்வே, இந்தியா முழுக்க சர்வே. அந்த ஆந்த்ரோபாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கல்கத்தாவில் இருக்கிற ஸ்டாட்யூட்டரி பாடி அது எடுத்த சர்வே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் இன்றைக்கி 4694 கம்யூனிட்டிஸ் இருக்குது. 4694 சமுதாயங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. இந்த 4694 சமுதாயங்களும் என்னென்னமோ என்னவோ மொழி, என்ன எத்தனிசிட்டி, என்ன நம்பிக்கை, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நம்ம டிஎன்ஏல பல டிஎன்ஏகளின் கலப்பு இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த மக்கள் மத்தியில் இந்த மக்களுக்கு எல்லாம் நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நிச்சயமா. இவ்வளவு வெரைட்டி, இன்ஃபினிட் வெரைட்டி, எல்லையில்லாத வேறுபாடுகள் கொண்டதுனால தான் நேரு சொன்ன அதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம நாட்டுடைய ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி. நிச்சயமா. பியூட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. அரசியல் பயணத்தில் நீங்கள் காகிதமில்லத் உட்பட பல்வேறு தலைவர்களை சந்தித்திருப்பீர்கள். இன்றைக்கி தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கக்கூடிய திமுக அதிமுக தலைவர்களோடும் நீங்கள் நெருங்கி பழகி இருப்பீர்கள். அந்த அனுபவம் செல்வி ஜெயலலிதா இவர்களோடு நீங்கள் பழகிய அனுபவங்களை சார், இப்போ எம்ஜிஆரோட பழகிருக்கோம், அண்ணாவோட அண்ணாவோட நெருங்கி நான் பழகினதில்லை. நாங்கள் லா காலேஜில் இருக்கும்போது அந்த அசோசியேஷனில் 4-5 பேர்த்தில் என்னையும் ஒருத்தர் வச்சுருந்தாங்க, தமிழ் அசோசியேஷனில் என்ன வச்சு. அப்போது விழாவுக்கு அவரை அழைக்கும்போது அவரை வரவேற்கிற 3-4 பேர்த்தில் நானும் ஒருவாக இருந்து தான் வரவேற்றோம். அவர் மாலையில் 6 மணி இருக்கும், 6 இரவு வந்துருக்க நேரம். அப்போ ஒரே லா காலேஜ் தானே, அந்த லா காலேஜில்
பெரிய லைட்லாம் கிடையாது, சும்மா மினுக்கு மினுக்குன்னு தான் எரியும். அப்போ அவரை காரில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு துண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்தார். அப்போ எனக்கு தோளுக்கு தான் இருந்தார். சரி. கூட்டிகிட்டு போகும்போது அப்போ தான் நான் அதில் பேசினார். அப்போ திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர் பேசின பேச்சு 1 மணி நேரம் கூட்டத்தில் பேசினார். அவர் மேடையில் நாங்கள் ஏற்றும்போது நான் இப்போ அவரை இது மறக்க முடியாத எனக்கு சம்பவம். அவர் தலை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆள் தான் குட்டையாக இருந்தார் தவிர தலை பெருசாக இருந்துச்சு. உடனே அந்த தலையை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா, இந்த புத்தர், பரமஹம்சர் அப்படி இல்லை, இந்த ஹேலோன்னு போடுவாங்க பாருங்கள், ஒளிவட்டன்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஒளிவட்டம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. புத்தருக்கு பெரிய ஞானிகளுக்கு பெரிய போடுவாங்கல்ல, அது படத்தை போட்டு ஒரு ஒளிவட்டம், அதே மாதிரி அந்த தலையை சுற்றி ஏதோ ஒன்று அவருக்கு இருந்தது மாதிரி எனக்கு மனசில் ஓடினது. அதோடு நினச்சிக்கிட்டு கொண்டு போய் மேலே ஏற்றிட்டு வந்தோம். இதுதான் எனக்கு அவருக்கு உள்ள தொடர்பு. ஆனால் பிறகு எலெக்ஷனில் நான் நிற்கும்போது கலைஞர் கருணாநிதி வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணார். அப்போ பண்ணும்போது பிரச்சாரம் பண்ண என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் மாணவர் மன்றத்தில் இருந்த பேராசிரியர் வந்து இப்போ மக்கள் மன்றத்தில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம், அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு மறந்தோம். அதிலேருந்து கலைஞரோடு எனக்கு நிறையா தொடர்பே தொடர்ந்து இருந்துச்சு. அதே மாதிரி எம்ஜிஆரோடைய காலத்தில் இருந்தது. 1982 வந்து தமிழ்நாட்டில் ஒரு இந்த மத மாற்றத்து மீனாட்சிபுரம் மத மாற்றம் வந்துச்சு. அப்போது ராமநாதபுரத்தில் ஒரு 19 ஊர்கள்லையும் மதம் மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மதம் மாறினதை வச்சு வடநாடு முழுதும் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு தினந்தோறும் பத்திரிக்கையில் கண்டனம் பண்ணி எழுதுகிற காலம் எம்ஜிஆர் பீரியடில். அப்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 9 ஊரில் உள்ள ராமநாதபுரத்தில் உள்ள அந்த ஜமாத் தலைவர்கள், அந்த பள்ளிவாசலில் இது இமாம்களாக இருந்தவங்க, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டார். மஹல்லா ஜமாத்துக்கும் அங்கே தொழுகை வைக்கிறவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அந்தந்த கிராமங்களில் அவங்களாம் ஆக்கிட்டாங்க. இது என்னென்னா அது பெரிய ஆபத்தான வச்சு நாங்கள் அப்போது ஜனதா கட்சி, டிஎம்கே, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து ஒரு தூதுக்குழு அந்த 19 ஊருக்கும் அனுப்புனாங்க. அதில் என்னையும் போட்டிருந்தாங்க. நாங்கள் 4-5 எம்எல்ஏவோட நான் தான் எம்எல்ஏ இல்லாத ஆள் சேர்ந்து போவோம். போலீஸ் வேனு கூடவே வரும். அங்கே கிராமத்தில் போய் நின்னால் இந்த பக்கம் ஒரு 10-50 பேர் நிற்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10-50 பேர் நிற்பாங்க. நின்று கொஸ்டினை நாங்கள் தயார் பண்ணிட்டு போயிடணும். ஏன் நீங்கள் முஸ்லீமா, நீங்கள் உங்களை என்ன பணம் கொடுத்து எதுவும் ஆகிட்டான்னு சொல்கிறாங்களே, என்னங்க அது அநியாயமாக இருக்குது. அது எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, இவங்க அம்மா, இது நாங்கள் இங்கே இருக்கோம். இதே ட்ரெஸ்ஸில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே கிராமத்தில் எல்லோரும் அப்படி தான் இருந்தாங்க. ஏங்க இது எப்படிங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, உங்களை யாருங்க கூப்பிட்டா இப்படி சொல்ல. இல்லை, எங்கள் காஜா மைதீன்னு இருக்கிறார் ஒருத்தர், அவர் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இஸ்லாத்தை பற்றி நிறைய படிப்பார். அவர் இப்போ எங்களுக்கு அப்பப்போ இந்த இஸ்லாத்தில் நன்மைகளை பற்றி சொல்லுவார். எங்களுக்கு அந்த அட்ராக்ஷனை போச்சு. அதனால் அதை சேர்ந்தவங்க தவிர பணங்கன்னு வாங்கிட்டு நாங்கள் ஒன்றும் சேரல ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நாங்கள் நோட் பண்ணோம், எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு அப்போது எம்ஜிஆர்கிட்ட போனோம். கடைசியில் சரி, இது மாதிரி இருக்கும்போது ஏங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறீங்க, அதாவது எல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த எம்ஜிஆர் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் சார், இந்த ஜமாத் தலைவர்லாம் உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான், எங்கள் முஸ்லீம் கிடையாது அவங்க. ஆனால் அவங்க மதம் மாறினதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் போய் இப்போ இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், சரி அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடலாம், இன்னையிலே ரிலீஸ் இம்மிடியேட்டாக. அந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லவும் அதை உணர்ந்து உடனடியாக செயல்பட்டு அதோட எல்லாம் சொல்லிவிட்டு இந்த இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண எஸ்பி சுப்பிரமணிய எஸ்பி அவரை ஃபோன் பண்ணார். அவரை நேரடி நாங்கள் பார்த்து வந்தோம். சரி, அவர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி இந்தப்பா அது இதெல்லாம் இது பண்ணுப்பா, நியாயம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டார். அதோட இதே மாதிரி அதிரடியான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர்களுடைய இல்லை, ஜெயலலிதாவோட நாங்கள் ஒரு வருஷம் இருந்திருக்கோம்.
ரொம்ப அற்புதமான லேடி. அதாவது மூப்பனாரோட சேர்ந்தது நாங்கள் அவரோட இருந்தோம். அந்த அம்மா வந்து இந்த அரசியல் சட்டத்தையும் நுணுக்கத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருச்சு. நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஏமாற்ற முடியாது. அவ்வளோ தெளிவாக பண்ணிடும். லாயர்ஸும் தோற்று போயிடுவாங்க. அப்படி தான் அந்த அம்மாவுடைய இது. ஏன்னா முஸ்லீம் லீக்கில் ரொம்ப பிரியமாக இருக்கும். எங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்தும். இதுக்கு நாங்கள் சொன்னதை எதையும் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தோம். அதை நீங்கள் எம்எல்ஏ அவர் பிரசிடெண்ட் ஆகிக்கிறேன் அவருக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னோடனே இமீடியட்டாக அதுக்கு இடம் கொடுத்து இது பண்ணாங்க. ஒரு தனி அறை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அப்படி நடந்த அது அந்த அம்மா. அவங்க மேலே எங்கள் பர்சனலாக எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. சட்ட ரீதியாக போகும்போது நாங்கள் எதிர்த்துருக்கோமே தவிர பர்சனலாக நாங்கள் ஏற்றதை நல்ல ரொம்ப இணக்கமாக இருந்தோம். எம்ஜிஆர்கிட்ட அப்படி தான் இருந்தோம். அதோட 80க்கு பிறகு கலைஞரோட நான் ரொம்ப நெருக்கமாக வந்த காலம். அவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அறிஞரையும் நான் பார்த்ததில்லை. தமிழ் அறிஞரையும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு நான் தொடர்ந்து இருக்கிறோம். நிச்சயமாக. எதிர்கால திட்டம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் யூனியனுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். உங்களுடைய எதிர்கால திட்டத்தை ஒரு விஷயம் சார், இந்தியாவில் வந்து இப்போ நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி ஐயா அவங்க சொல்லியிருக்கிறது மாதிரி 142 கோடி பேர் மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவருடைய கணக்கு. இந்த 142 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லீம் சமுதாயம் என்பது 25 கோடி பேர் இருக்குதுன்னு ஐக்கிய நாடு சபையில் இந்திய மிஷன் சார்பாக சொல்லப்பட்ட வாக்குமூலம். 25 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 25 கோடி முஸ்லீம் சமுதாயம் இருக்குல்ல, நான் சொன்னேன் 4694 சமூகங்கள் இந்த நாட்டில் இருக்குது. இந்த 4694 சமுதாயங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் 25 கோடி மக்கள் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் டிஃப்ரெண்ட்டானது. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வேதம், ஒரு நடைமுறை எல்லாம் இருக்குது. அதாவது பள்ளிவாசலை மையமாக வச்சு மஹல்லா ஜமாத்துன்னு அவங்க வச்சுட்ருப்பாங்க. இப்போ இந்தியா முழுவதும் இந்து சமுதாயம் ஒரே அமைப்பாக இன்னும் வரல. நம்பிக்கை 1000 இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் மாதிரி ஒரே நம்பிக்கையில் அவங்க வரல, அதை உருவாக்கலை. அதாவது இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு முயற்சி பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அது நடக்குமாங்கிறது தெரியல. ஆனால் 1400 வருஷமாக எப்படி இருக்குன்னா, நபிகள் நாயகம் செஞ்சது என்னென்னா, நம்ம ஒரு மதத்தையும் கொடுத்துட்டாரு, மதத்தின் அடிப்படையாக கூடிய ஒரு சமுதாய அமைப்பையும் கொடுத்துட்டாரு. சமுதாய அமைப்பை எப்படி ஒன்றிணைந்து வாழணுங்கிற ஒரு அரசியல் அமைப்பையும் கொடுத்துட்டார். அதனால் அது தொடர்ந்து உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் உலகம் முழுவதும் பரவிக்கிட்டே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் முஸ்லீம் சமுதாயத்துடைய, இந்தியாவில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துடைய என்ன எப்படின்னா, இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள். இன்னும் ஒருபடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு 15-20 ஆண்டு காலமாக செஞ்ச ஒரு ஆய்வில் அடிப்படையில் அல்லாங்கிற சொல்லு இந்த தமிழ்நாட்டிலேருந்து அரபு நாட்டுக்கு போனது. அல்லாங்கிறது அங்கேருந்து இங்கே வரல. சரி, இதுக்கான ஆராய்ச்சி நிறைய இருக்குது. உங்களுக்கு வச்சுங்க, அது வேறு விஷயம். அது சொன்னால் இங்கே உங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நீங்கள் நாங்கள் எழுதியிருக்கோம். அது அல்லாங்கிற சொல்லு அரபு நாட்டுக்கு போனது தமிழ்நாட்டில் இருந்து தான். அப்போ இந்த அல்லாங்கிற இந்த கான்செப்டு, இறைவனை பற்றின இந்த கான்செப்டு அரபு நாட்டுக்கு போய் இங்கே வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரபு நாட்டிலேருந்து இங்கே வரல, நாம் கொடுத்ததும் திரும்பி இருக்குது. அப்படிங்கிறதா. அதனால் இந்தியாங்கிறது மாபெரிய நாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இதை போன்ற ஒரு சிறந்த நாடு இல்லை இல்லை இல்லை. நிச்சயமா சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தானுங்கிறது வெறும் வாய் பந்தல் அல்ல, இது நம்பிக்கை. நிச்சயமா இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லீம்களும் அதை பரிபூர்ணமாக நம்புகிறான். எதை அறகுறையாக நம்பலை. இது இந்த நாடு மண், இந்த மண் உலகத்துக்கு இது விஸ்வ குருன்னு சொல்கிறீங்க பாருங்கள். உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நாடு, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நாடு இதுதான். நிச்சயமா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னா, ஐக்கிய நாடு சபைக்கு என்னை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நான் போன போது ரம்ஜான் காலத்தில் நம்ம இந்தியா மிஷன் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க.
அதில் திடீர்னு என்ன ரம்ஜானை பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், திடீர்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஒரு நோம்புனா என்ன, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட தயவு செய்து சொல்லிக்கிறேன். நாங்கள் வி ஆர் கம் ஃப்ரம் இந்தியா. இன்னும் நுழையும் போது, நியூயார்க் நுழையும் போது இது போர்டை பார்த்தேன்னா, யுவர் வெல்கம் டு தி லேண்ட் ஆஃப் த பிரேவ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. 72 அம்பாசிடர்ஸ் உட்காந்தாங்க அந்த கூட்டத்தில். அதில் அமெரிக்கன் அம்பாசிடர் ஃப்ரண்ட்டில் உட்காந்தார். அவர்கிட்ட பார்த்து சொன்னேன், சார் லேண்ட் ஆஃப் த பிரேவ் நோ டவுட், பட் லேண்ட் ஆஃப் த பிரேவ் மே நாட் பி பர்மனண்ட். யூ ஆர் நோ டவுட் மிலிட்டரிலி சுப்பீரியர் now, but military superiority may not last long. But we come from India. Our land, our India, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி. நிச்சயமாக we are the land of spiritual superiority. The spiritual superiority will never vanish, but your military superiority may not continue. நிச்சயமாக விவேகானந்தர் சொன்னதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி வந்த மாதிரி. சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. அது சொன்னேன், சொல்லிவிட்டு நான் உட்காந்துட்டேன். அவர் மேலே சொல்லிட்டு தலையாட்டினார். அவர் அது இதை நன்றியுரை சொல்ல வந்து நம்ம யெச்சூரி அவர் நன்றியுரை சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பேராசிரியர் காதர் மீன் வாட் ஆல் இஸ் செட் ஐ என்டார்ஸ் இட் அப்படின்னு உட்காந்து. நிச்சயமாக அந்த உங்களுடைய இந்த பேட்டியின் மூலமாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் நீங்கள் எப்படி வந்தீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி தேசிய தலைவராக வளர்ந்தது உட்பட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய அமைப்பு இந்த தேசத்தின் நல்லிணக்கத்துக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. வணக்கம். ரொம்ப நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.